லாங் டேர்மில் வந்துட்டு நம்ம எந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத நம்ம பெஸ்ட்டு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் லாங் டேர்மில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நான் வாங்க போகிறேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எந்த செக்டர் வைஸ் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதில் எதில் வந்துட்டு நிறையா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஐடி சர்வீஸு, அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இருக்குது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிசி பேங்க்கு, இன்ஃபோசிஸ் வந்து ஐடி, எஸ்பிஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேங்க்கு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. எந்த செக்டரில் இருக்கிறத வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டர் தான். அதுவும் பேங்க்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான், ப்ரைவேட் பேங்க்கில். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எந்த ரிட்டர்ன்ஸுமே கிடச்சிருக்காது. பார்த்தீங்கன்னா 2021 2021 ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கும் 2024 வரைக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போய்கிட்டு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கிட்டே போயிருக்கு. இன்னும் பிரேக் பண்ணி இது போக வேண்டிய தூரம்னா நிறையா தூரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது இப்போ கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்களே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎல் டெக்னாலஜி ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்காக தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 4 தடவை டிவிடெண்ட் தராங்க. ஜனவரி மாதமே பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னாலே ஜனவரி, மே, ஜூலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தந்திருக்காங்க. அதேமாதிரி 2023 பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஏப்ரலு, ஜூலை, அக்டோபர் இது மாதிரி 4 தடவை தந்திருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 தடவை நம்ம டிவிடெண்ட் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஃபோசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், எல்லா ஐடி செக்டரும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்து மார்ஜின் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த செக்டரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதில் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீயில் பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பு இல்லைனா மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% கொடுத்துக்கோங்க, இல்லைனா 75% அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 75% கொடுத்துக்கோங்க. மீதி 25% இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட பார்த்தீங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கொடுங்க. மிட் கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்துட்டு 1% மேலே போகுதுன்னா இப்போ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்னால் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிஸாக தான் இருக்கும். அதுங்களோட வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 1% நிஃப்டி 50 போகுதுன்னா இந்த ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா 1.5% இல்லைனா 2% கூட ஒரே நாளில் போகும். அதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஷார்ட் டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் வேலிடாக இருக்கும்போது நிஃப்டி 50 கீழே ஒரு 1% விழுந்துச்சுன்னா அதேமாரியே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% கிட்ட கீழே விழும்போது ரொம்ப அதிகமாகவே கீழே விழுவும். அதே மாதிரியே மேலே போகும்போது ரொம்ப அதிகமாக மேலே போகும் நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கலந்து தான் நீங்கள் வாங்கி ஆகணும். இப்போ ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் கேப்லாம் எப்படி வாங்குங்கிறத வீடியோ வேணுங்கம்மாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்தெந்த ஸ்மால் கேப் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சோல்ட் பண்ணிட்டேன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீவ்ஸ் காட்டன் அதெல்லாம் இருந்துச்சுல, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 போணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 171 இருக்குது. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 134 ஆவரேஜாக நான் வச்சுருந்தேன். இப்போ 177 இருக்குது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 115 போயிருக்கு இந்த ஸ்டாக்கு.